இத்தனை நாளா கடந்த 4 வருஷமா ரஷ்யா உக்ரைன்ல அடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல ருத்ர தாண்டவம், பேயாட்டம், வெறியாட்டம் அப்படிங்கலாம் நிறைய வச்சிருக்கோம். பட் ஆனா இதுக்கு என்ன வேர்டு வைக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரைக் ரஷ்யா உக்ரைன்ல பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியிருப்போம் ரஷ்யா கிட்ட. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரே விசல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது போல வேவ் பை வேவ் 3 டைரக்ஷன்ல இருந்து கண்டினியூஸா ஏவி இருக்கிறாங்க. குறைஞ்சது 50 பெலிஸ்டிக் மிசைலை ஏவி இருப்பாங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட செய்திகள். அதுவும் கீவை நோக்கி, கீவ் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி ஏவி இருப்பாங்க அப்படிங்கிறது போல. பெலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இழப்புகள்ன்றது போன பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். ஈரான் லான்ச் பண்றாங்க, இங்க ரஷ்யா அதே பேட்டர்னை பின்பற்றி மிசைல் அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இழப்புகளை ஏற்படுத்தும். மிசைல்ங்கிறது முடிச்சிடும், இந்த பகுதியை முடிச்சிடும். மிசைல் அதிகப்படியா லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் கடந்த 53 நிமிஷத்துல 40க்கும் மேற்பட்ட மிசைலை லான்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 3 டைரக்ஷன்ல இருந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் லான்ச் பண்ணியிருக்காங்க சைமல்டேனியஸா. இதுல இந்த அளவுக்கான தாக்குதல்னால மெட்ரோ, அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன், அங்கதான் மக்கள் தஞ்சம் அடைவாங்க, உள்ள போய் எமர்ஜென்சிக்கு இருப்பாங்க. அதோட சீலிங் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. பல இடங்கள்ல பயங்கரமான வெடி விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கீவ் மெட்ரோ ஸ்டேஷனை குறி வச்சு ரஷ்யா அடிச்சாங்களா, அங்க இம்பாக்ட் ஆயிருக்கானா இல்ல. இது லோக்கல் சோர்சஸ் கொடுக்கக்கூடிய தகவல். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துச்சுன்னா பார்க்கலாம். பட் என்ன சொல்றாங்கன்னா, கீவ் ரூஸ் அப்படிங்கிறது போல ஒரு சினிமா கம்பெனி இருந்திருக்கு. அந்த கம்பெனி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி எடுத்த இடம் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா, அது போல பார்க் மாதிரி. அது இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 300 மீட்டர் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த ஃபேக்டரியில வந்து அது சினிமா கம்பெனி, அந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ரொம்ப 2022லயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெருசா எதுவும் பண்றது இல்ல. இப்ப அத ஸ்டோரேஜா யூஸ் பண்ணிருப்பாங்களா, அந்த பிலிம் ஸ்டூடியோவை யூஸ் பண்ணிருப்பாங்களா, அந்த பிலிம் சிட்டின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போல யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அங்க ஒரு அட்டாக் நடந்திருக்கலாம். மாபெரும் வெடி விபத்து அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த அதிர்வுல மெட்ரோ ஸ்டேஷனோட சீலிங் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மேசிவான அட்டாக், ரஷ்யா உக்ரைனை பொழக்கிறாங்க. அட் த சேம் டைம் உக்ரைனோட போர்ட் ஆஃப் கிரமனோஸ்க் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்கள், ஒடசாவை நோக்கி வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் சூறையாடி இருக்காங்க ரஷ்யா. இது கூடவே ஜிமினி ஐலாண்ட், ஸ்னேக் ஐலாண்ட், அந்த குட்டி தீவு இருக்கும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இனிஷியலா ரஷ்யா இந்த தீவை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணாங்க. இப்போ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இது போல பல பகுதிகள், பால்டோவா, கர்கிவ், இங்க இருக்கக்கூடிய நாப்தோ கேஸ் ஃபெசிலிட்டிஸ் மேல ஹெவியான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு மேல ஜாப்ரோசியால ஒரு வேர் ஹவுஸ், ரஷ்யால 2 வேர் ஹவுஸ். அதே போல ரஷ்யா இப்போ உக்ரைன்ல வேர் ஹவுஸ் தேடி அடிச்சுக்கிறாங்க. ஜாப்ரோசியால ஒரு வேர் ஹவுஸ் இருந்திருக்கு. பயங்கரமான தாக்குதல். தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களோட வீடியோ பதிவு வருது. உக்ரைனோட தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்க போராடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஹெவியான அட்டாக் அங்க நடந்திருக்கு. அடுத்த செர்னிகோவ் ரீஜன், இந்த பகுதியில ஒரு எண்ணெய் கிடங்கு மேல ஹெவியான அட்டாக் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, ஸ்டார்வாபோல், உக்ரைனும் வந்து பண்ண ரஷ்யாக்குள்ள அடிச்சிருக்காங்க. ஸ்டார்வாபோர் கராய், அங்க ஒரு எண்ணெய் கிடங்கு இருக்கு, அது மேல உக்ரைனும் அடிச்சிருக்காங்க. ஹெவியான அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்லையும் உக்ரைனோட பல பகுதிகளையும் தீவிரம் அடைஞ்சிருக்கு போராட்டங்கள். ஒடசா பகுதியில இப்ப அதிகப்படியான மக்கள் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது அரசாங்கத்துக்கு எகெயின்ஸ்டா அப்படின்னாலும், ஜெலன்ஸ்கி அவர்களோட முடிவுக்கு எகெயின்ஸ்டா அப்படின்னாலும், மார்ஷல்லா இதுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டாலும், பட் இருந்தாலும் மேற்கு மீடியாக்கள், அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபெதரோவா அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தாரு, இவரை தூக்கிட்டு வேற ஆளு வைக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் இருந்து, சிரிஸ்கி அவர்களை முதல்ல தூக்குங்க, இவர் இருக்கட்டும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்மோக் பாம்பு இருக்கும் இல்லையா, தண்ணீர் புகை குண்டு,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் மக்கள் எதுவும் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஸோ ஃபெதரோ அவர்கள் திரும்பவும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு மக்கள் போராடுறாங்களா இல்ல என்ன ஆட்சி கழிப்புக்கு நடக்குதா அப்படின்ற கேள்விகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க ஒடசால மட்டும் இல்ல, லிவிவ் பகுதி, அதாவது போலாண்ட் உக்ரைன் பார்டர் இருக்கு இல்லையா, உக்ரைனோட மேற்கு, ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஒன்னு ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஹெவியா அட்டாக் பண்றாங்க, உக்ரைன் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றாங்க, உக்ரைனோட மக்கள் இப்ப போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அப்புறம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அலாஸ்கால வச்சு பேசிக்கிட்டபடி ஒரு ஸ்மூத் ஹேண்ட் ஓவர் உக்ரைன்ல நடக்க இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஆட்சி கழிப்பு. ஸோ உக்ரைனோட வீரர்களுக்கு பெருமளவுல எதுவும் இல்லை, ஆயில் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க, ஆயுத கிடங்கு எல்லாம் அடிக்கிறாங்க. இழப்புகளை மட்டும் ரஷ்யாக்குள்ள ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது வார் ஆஃப் அட்ரிஷன். ரஷ்யா இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கேல் அஃபென்சிவ் அப்படின்னு சொல்லி பல முனைகள்ல உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்களா, பெலரூஸ்ல இருந்து பல பகுதிகள்ல இருந்து உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா இல்ல இது ஒரு புது தொடக்கமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. முடிவுக்கு வந்துச்சுன்னா வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம், பிரச்சனை முடிவுக்கு வர்றது நல்ல விஷயம். ஆனா மிடில் ஈஸ்ட்ல இப்போ மிக பெரும் அளவுல குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா அவங்களோட அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல ஆரம்பிச்சிருக்காங்க. பல பகுதிகளில் வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு. ஈரானோட தெற்கு பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அது கூடவே ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா எர்பில் பகுதி, ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில்ல அட்டாக் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டைகள் வந்து பண்ண நடந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் வீரியமடைய ஆரம்பிச்சிருக்கு மிடில் ஈஸ்ட். தொடர்ச்சியா எஸ்கலேட் ஆகாம இந்த பிரச்சனைய உலக தலைவர்கள் அமைதியா பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்லயும் ரஷ்யா உக்ரைனும் அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பெருசாகுது அப்படின்னா, ஆயில் பேஸ் பல பகுதியில் அட்டாக் பண்றாங்கன்னா எக்கனாமி பல நாடுகள்லயும் வந்து பண்ணா வீழ்ச்சி அடையும். அதெல்லாம் எதுவும் இல்லாம அமைதியா பேசி முடிவு எடுத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.